ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். வருகிற டிசம்பர் 31 வரைக்கும் அதிகாலையில் 5:30 மணிலிருந்து 6:30 மணி வரைக்கும் தடைகளை உடைக்கும் ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், அடுத்த அற்புதம் உங்களுக்கு தான். ஆமென். ஸோ எப்பொழுதுமே இந்த லிங்க் காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புறீங்க. தொடர்ந்து அனுப்புங்க. கர்த்தர் இந்த வருஷ கடைசியில மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு தர ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். Now let's go to the word of God. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, போராட்டத்தின் மத்தியில இந்த காரியத்தை நீங்க சத்தமா சொல்லணும். பிரச்சனை அதிகமாகிற நேரத்துல இந்த காரியத்தை நீங்க சத்தமா சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என்ன காரியம்? சங்கீதம் 35 முதல் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும். சில நேரம் நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லணும், லார்ட் ஃபைட் ஃபார் அஸ், லார்ட் ஃபைட் ஃபார் அஸ். தாவீது பல போராட்டத்திலையும் பல யுத்தங்களிலும் ஜெயிச்சதுக்கு காரணம் என்னன்னா, தாவீதுடைய சீக்ரெட் என்னன்னா, எல்லா நேரத்திலையும் தாவீது சொல்லுகிற எனக்கு காரியம் என்னன்னா, கர்த்தாவே, நீர் யுத்தம் பண்ணுங்க. அதுதான் யோசபாத்துக்கும் கர்த்தர் சொல்றாரு. 3 ராஜ்யம் விரோதமாய் எழும்பி யோசபாத்துக்கு விரோதமாய் வருகிறது. கொஞ்சம் இல்ல, 3 ராஜ்யம் சேர்ந்து அழிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப சின்ன ராஜ்யம் தான். ஆனா இவங்க என்ன நடந்துச்சு, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் சொல்லுவாரு, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இது என்னுடையது. இதுதான் கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட விரும்புகிறாரு. ஒரு போராட்டம் பிரச்சனை வரும் பொழுது நான் எப்படியோ சமாளிச்சிருவேன், நான் எப்படியோ பாத்துக்கிறேன்றத நீங்க சொல்றதை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க என்ன சொல்ல வேண்டும் கர்த்தர் விரும்புறாருன்னா, லார்ட் ஃபைட் ஃபார் அஸ். ஆமென். கமெண்ட் பண்ணுங்க, கர்த்தாவே, எனக்காக, என் குடும்பத்துக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்க. ஆமென். கையில பவுலுடைய கரங்கள்ல சர்ப்பம் அனலுரித்து வந்து அந்த கடித்த பொழுது என்ன நடந்தது தெரியுமாங்க? பவுல் யுத்தமே பண்ணல. ஏன் யுத்தம் பண்ணலனா, பவுலுக்கு தெரியும் கர்த்தர் அழைத்தவர், இந்த யுத்தத்தை கர்த்தர் பண்ணுவார். இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், சர்ப்பத்தை போல உங்களை சுற்றி நெருக்கி உங்களை கடிக்கிற நிலைமை கூட இருக்கலாம். இன்னும் நீங்க சொல்லலாம், எனக்கு அடிக்கிற மாதிரிதான் இருக்கு சிஸ்டர்னு சொல்லலாம். கர்த்தர் சொல்றாரு, இந்த யுத்தத்தை நான் செய்வேன். ஆமென். சொல்லுங்க, லார்ட் ஃபைட் ஃபார் அஸ். ஆண்டவரே, எனக்காக யுத்தம் பண்ணுவீரா. இரண்டாவதாக நீங்க என்ன சத்தமா இந்த போராட்டம் அதிகமாகிற நேரத்துல சொல்லணும்னா, சங்கீதம் 35 2வது வசனம், நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். இரண்டாவது கர்த்தர் நீங்க என்ன வார்த்தையை சொல்லணும்னு விருப்பப்படுகிறார்னா, லார்ட் ஸ்டாண்ட் ஃபார் அஸ். ஆமென். கமெண்ட் பண்ணுங்க, லார்ட் ஸ்டாண்ட் ஃபார் அஸ். லார்ட் ஸ்டாண்ட் ஃபார் அஸ். ஆமா, தாவீதே நீ நிப்பேன்னு சொல்லல, கர்த்தர் சொல்றாரு, உனக்காக நான் நிற்பேன். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்க சார்பில் நிற்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? கர்த்தர் உங்க பக்கத்துல நின்னுட்டார்னா உங்களுக்கு விரோதமாய் ஒருவனையும் எழும்ப கர்த்தர் விடமாட்டார். ஆமென். விசுவாசத்துக்குள்ள வாங்க. நிறைய நேரம் நீங்க விசுவாசத்துல சோர்ந்து போய் எல்லாரும் எனக்கு விரோதமா நிக்கிறாங்களே நீங்க வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் ஒரு உறுதியை உங்கள் இடத்துல பேசுகிறார், மகனே, மகளே, உனக்காக நான் எழுந்து நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நிறைய இடத்துல வேதாகமத்துல எதிரிகள், பெலிஸ்தியர்கள், அமலேக்கியர்கள் போராடி எழும்பி வரும் பொழுது ஒவ்வொரு முறையும் தாவீதோடு கூட நின்னது பயங்கரமான போர் வீரர்கள் அல்ல, பயங்கரமான குதிரைகளோ இல்ல யுத்த வீரர்களோ அல்ல, தாவீதோடு நின்னது கர்த்தர். அதனால தாங்க அவ்வளோ பெரிய கோலியாத்த ஒரு சிறிய கல்லுல எப்படி வீழ்த்த முடியும்? சாத்தியமில்லாத ஒரு போர் கல்லுல முடிந்தது. எப்படின்னா, தாவீதோடு கூட கர்த்தர் நின்று கொண்டிருந்தார். இன்னைக்கு நான் அதுதாங்க சொல்றேன், உங்க கூட கர்த்தர் நின்றா மாத்திரம் போதும். இந்த உலகத்துல எத்தனை பேர் வேணாலும் உங்களை விரோதிக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் உங்களை ஒதுக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம். பட் கர்த்தர் உங்களோடு இருந்தா எல்லாரையும் கர்த்தர் உங்க சார்பில் நிக்க வைப்பார். ஆமென். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இப்படிதான் நடந்தது. சோதோம் கொமோராவுடைய அந்த ராஜா, இன்னும் 3 ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, வேலைக்காரர்கள் எல்லாம் எடுத்து போறதுக்கு பிளான் பண்றாங்க. லோத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா இங்க ஆபிரகாம சொல்றாரு, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு நீங்க அதுதாங்க அநேக வேலையில சொல்லணும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுவீங்களா என்னோட? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் இந்த பூமியில குழந்தையா அவதரிக்கும் பொழுதும்
கிறிஸ்துமஸ் இதுதான் நம்ம கொண்டாடுறோம். அவருக்கு ஒரு பெயர் சூட்டினார்கள். மத்தேயு 1:27 வசனத்துல வேதம் சொல்லுகிறது, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களோடு நிக்கிறது தாங்க கர்த்தர் விருப்பப்படுகிறாரு. 1000 தேவ தூதர்கள் மத்தியில நிற்பதை பார்க்கிலும், மூப்பர்கள் மத்தியில நிற்பதை பார்க்கிலும் உங்களோடு நிற்கிறத கர்த்தர் விரும்புகிறார். நீங்க அவரோட நிற்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மோடு நிற்க இன்றைக்கு ஆயத்தமா இருக்கிறேன். ஆமென். மூன்றாவதாக, போராட்டம் அதிகமாகிற நேரத்துல கர்த்தர் நீங்க என்ன சொல்ல வேண்டும் விரும்புறாருன்னா, சங்கீதம் 35 3 வசனம், என்னை துன்பப்படுத்துகிறவர்களோட எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். ஆமென். சொல்லுங்க, ஸ்பீக் ஃபார் அஸ். எனக்காக பேசுங்க. ஸ்பீக் ஃபார் அஸ். எனக்காக பேசுங்க. தாவீது சொல்றார், ஆண்டவரே எனக்காக பேசுங்க. தாவீது கூட நிறைய ஞானிகள் இருந்தாங்க. தாவீது கூட நிறைய விஸ்டம் நிறைந்த படித்தவர்கள், நிறைய தேசத்துடைய இன்ஃப்ளூயன்ஸ்ட் பீப்புள் இருந்தாங்க. ஆனா தாவீது விரும்பினது என்னன்னா, அப்பா நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. அகித்தோபேல் என்ற ஒரு ஆலோசனை அப்சலோமை அழித்தது இல்லையா பாஸ்டர்? ஆனா தாவீதோடு கூட இருந்த ஒரு ஆலோசனை என்னன்னா, தேவனாகிய கர்த்தர். அந்த ஒரு ஆலோசனை தாவீத அகித்தோபேல் கிட்ட இருந்து, அப்சலோம் கிட்ட இருந்து, சவுல் கிட்ட இருந்து, பெலிஸ்தியர்கள், அம்மோன் புத்திரர்கள், மோவாபியர்கள், இன்னும் சொல்ல போனா நிறைய தேசத்தார்கிட்ட இருந்து தாவீதை காப்பாத்தினது என்ன தெரியுமாங்க? ஒருவர் தாவீதுக்காக பேசினார், அவர்தான் உன்னதமான தேவனாகிய கர்த்தர். இன்னைக்கு கர்த்தர் உங்க சார்பில பேசினார்னா, நீங்க யார்கிட்டயும் உங்களை ப்ரூவ் பண்ண வேணும்ன்ற அவசியம் இல்லைங்க. யார்கிட்டயும் நீங்க தப்பு செய்யல போய் நிக்கணும்னு அவசியம் இல்ல. கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். God will speak for you. ஆமென். கமெண்ட் பண்ணுங்க, God, ஆண்டவர் ஸ்பீக் ஃபார் மீ. எனக்காக பேசுங்கப்பா. கர்த்தாவே, கர்த்தாவே எனக்காக பேசுங்க. எனக்காக பேசுங்க. அம்மா, இன்னைக்கு நீங்க கூட சொல்லலாம், இந்த கோர்ட் கேஸ்ல யார் எனக்காக பேசுவா? இந்த குடும்ப பிரச்சனையில யார் எனக்காக பேசுவா? என் நண்பர்கள் மத்தியில என் மேல இவ்வளவு ஒரு சொற்கள், ஒரு பழி சொல்லிட்டாங்களே, யார் எனக்காக பேசுவா? ஓடாதீங்க, எந்த மனுஷனையும் தேடி ஓடாதீங்க. கர்த்தரை தேடி உட்காருங்க, முழங்கால் போடுங்க. நாங்க பார்த்த ரகசியம் அதுதான். எங்க வாழ்க்கையில அநேக பழிச்சொற்கள் வந்தாலும் நாங்க தெரிந்து கொண்டது என்னன்னா, கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் போடுவோம். கர்த்தர் எங்களை ப்ரூவ் பண்ணுவாரு. இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் தான் சொல்ல ஆசைப்படுகிறார், மகனே உனக்காக நான் பேச ஆயத்தமா இருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க, God speak for me. ஆண்டவரே எனக்காக பேசுங்க. 3 காரியத்தை போராட்டத்தின் மத்தியில கர்த்தர் நீங்க பேச வேண்டும்னு ஆசைப்படுறாருங்க. நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். நம்பர் 1, Lord fight for me. Number 2, Lord stand for me. Number 3, Lord speak for me. இந்த 3 காரியத்தை நீங்க போராட்டத்தின் மத்தியில சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் என்ன செய்வார்? சொல்லி முடிக்கிறேன். 5வது வசனம், சங்கீதம் 35:5, அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆவார்கள். இந்த 3 வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை அழிக்க வருகிற, உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வருகிற அசுத்தாவியா இருந்தாலும் மனிதர்களா இருந்தாலும் கர்த்தர் சொல்றார், பதரைய போல பறந்து போவார்கள். உங்க பக்கத்துல வந்து உங்களை அழிக்க கர்த்தர் அலோ பண்ண மாட்டாரு. அடுத்த லைன் சொல்லுது, கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. பாத்தீங்களாங்க, லார்ட் ஸ்பீக் ஃபார் மீ, லார்ட் ஃபைட் ஃபார் மீ, லார்ட் ஸ்டாண்ட் ஃபார் மீ நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்காக ஒரு தேவ தூதன் இறங்க ஆரம்பிப்பார். ஏன்னா அந்த வார்த்தையை அவங்க தவிர்த்து போட முடியாது, அந்த வார்த்தையை அவங்க ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ஹெல்ப் கர்த்தர் கிட்ட இருந்து வாங்குறபடியினால் பரலோக இறங்கி வந்தேதான் தீரும். ஆமென். திரும்ப என்னோட கூட சேர்ந்து சத்தமா சொல்றீங்களா? லார்ட் ஸ்பீக் ஃபார் மீ. ஆண்டவரே எனக்காக பேசுங்க. லார்ட் ஃபைட் ஃபார் மீ. ஆண்டவரே எனக்காக யுத்தம் பண்ணுங்க. லார்ட் ஸ்டாண்ட் ஃபார் மீ. ஆண்டவரே எனக்காக நில்லுங்கப்பா. இதுதாங்க தாவீதுடைய ரகசியம். கடைசியாக வாசிக்கிற 6வது வசனம், அவர்களுடைய வழி இருளும் சறுக்களுமாய் இருப்பதா கர்த்தர் வேய பிளாக் பண்ணிடுவாரு பாஸ்டர். கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, ஒரு வழியாய் உங்களுக்கு விரோதமாய் வருகிறவனை ஏன் கர்த்தர் 7 வழியா துரத்துறாருன்னா, அவங்களுக்கு வே பிளாக் ஆயிரும். அவங்களுடைய வழியை கர்த்தர் போட்டு பூட்டிடுவாரு. அதுக்கப்புறம் அவங்க வழியை தொலாவி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடருவானாங்க. they will not leave. ஏன் உங்க எனிமீஸ் கர்த்தர் விட மாட்டேன்னாருன்னா, நீங்க கர்த்தாவே உதவும், கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எனக்காக நில்லும்னு நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை அழிக்க வருகிற அசுத்த ஆவிகளை தேவ தூதர்கள் துரத்த ஆரம்பிப்பார்கள். இன்னைக்கு கர்த்தர் இந்த ஃபெய்த் கிளினிக்ல இணைந்த அன்பு சொந்தங்களுக்கு அதுதான் சொல்லுகிறாரு. நீங்க படுகிற போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் இந்த 3
3 வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசி நேரத்துல நாங்க கேட்கிறோம், நீர் எங்களுக்காக நில்லுங்கப்பா. ஆமென். நீங்க மாத்திரம் எங்க கூட நிக்கலீங்கன்னா யாரும் நிக்க மாட்டாங்க. ஆண்டவரே பா, இத்தனை மாசம் நீங்க எங்க கூட இருந்தீங்கப்பா. நீங்க மாத்திரம் எங்க கூட இல்லைன்னா மனுஷங்க எங்களுக்கு விரோதமா எழும்பும் போது அவர்கள் எங்களை உயிரோடு விழுங்கி இருப்பாங்க. இந்த வருஷத்துக்கு வந்த போராட்டங்கள், இந்த வருஷத்துல வந்த சவால்கள், ஆண்டவரே இவைகளிலே நீங்க மாத்திரம் இல்லைன்னா இந்த வன்கண் பொறாமை எரிச்சல்களுக்கு நாங்க அழிந்து போயிருப்போம். இத்தனை நாள் கூட இருந்ததுக்காக நன்றி. இனியும் நீங்க கூட இருப்பீங்க. இந்த முடிவுக்குள்ளாக ஒரு ஆச்சரியத்தை செய்வீங்க ஆண்டவரே. இந்த வருஷம் முடிவதுக்குள்ளாக ஒரு அற்புதத்தை செய்வீங்கப்பா. இந்த வருஷம் முடிவதுக்குள்ளாக ஒரு கண்ணீரை துடைக்கிற ஒரு அதிசயங்களை ஆண்டவரே பார்க்க ஒவ்வொரு ஜனங்க வாழ்க்கையில நீங்க அளவில்லாம செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி. இப்பொழுது உங்களுடைய கிருபை இறங்குவதாக, உங்களுடைய அபிஷேகம் இறங்குவதாக, ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக ஆசீர்வாதம் வருவதாக, ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக சந்தோஷம் வருவதாக, நிம்மதிகள் வருவதாக, வியாதிகள் எல்லாம் விலகும்படியா ஜெபிக்கிறேன். இந்த நிமிஷம் எல்லா பலவீனங்கள் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா வியாதிகள் இப்பொழுது நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் துரத்துகிறேன். சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். சுகம் அளிக்கிற தூதர்கள் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக சென்று உருவின பட்டயத்தோடு அவருடைய சரீரத்தை தொட வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். இன்றைக்கு ஒரு பெதஸ்தா அனுபவத்தை ஜனங்க அனுபவிப்பார்களாக என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். அவர் உங்களோட கூட நிற்பார். அவர் உங்களுக்காக பேசுவார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். சொல்லுங்க, நிற்பார், பேசுவார், யுத்தம் பண்ணுவார். 3 நன்மைகள் நான் விசுவாசிக்கிறேன். டிசம்பருக்கு முடிவதற்கு முன்பாக உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயம் செய்வார். நீங்க சாட்சி சொல்வீங்க. ஆமென். கமெண்ட் பண்ணுங்க, I will testify. I will testify. Yes, you are blessed. You are blessed. Bye bye.